அறிவோம் அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில். டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். நம்ம போன வீடியோவில் இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்த்தோம். அதோட லிங்க்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்ட்ராங் எமோஷன், அதாவது அதீத சந்தோஷம், ஆச்சரியம், சில சமயம் அதீதமான சோகம், இதையெல்லாம் ஒரு ஆச்சரிய குறியோடு சொல்கிற சென்டென்ஸுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு பேர். உதாரணமாக, ஹீ செட் வாட் அ பியூட்டிஃபுல் வியூ, ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறது இந்த வார்த்தைகள். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹி எக்ஸ்க்ளைம்டு தட் இட் வாஸ் எ பியூட்டிஃபுல் வியூ அப்படின்னு வரும். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எக்ஸ்க்ளைம்டு அப்படிங்கிற வேர்டு நம்ம சேர்க்கணும், அப்புறம் தேட் சேர்க்கணும், எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். அப்புறம் வழக்கம் போல் அந்த கமா, இன்வெர்டட் கமாஸ் அதெல்லாம் எடுத்துடணும். சம்டைம்ஸ் ஒரு அதீத சந்தோஷம் வார்த்தைகளில் வெளிப்படும். தே ஷவுட்டட் ஹுரே வி ஹவ் ஒன், அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய சந்தோஷத்தோட சொல்கிறது இது. இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் போது அந்த ஹுரே அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டு தே ஷவுட்டட் வித் ஜாய் தட் தே ஹாவ் ஒன் அப்படின்னு வந்துடும். இதே மாதிரி ரொம்ப சோகமான ஒரு மனநிலையை வெளிப்படுத்துறதுக்கு அலாஸ் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தப்படுது. இந்த அலாஸ்க்கு பதிலாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வித் சாரோ அப்படின்னு போட்டுக்கலாம். உதாரணமாக, ஷி செட் அலாஸ் மை ட்ரீம்ஸ் ஹவ் பீன் ஷட்டர்ட். இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி எழுதலாம்? ஷி எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ தட் ஹர் ட்ரீம்ஸ் ஹேட் பீன் ஷட்டர்ட். இது டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் 4வது வீடியோ. இந்த 4 வீடியோவும் பார்த்தாலே இதை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக மட்டும் இல்லாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் இயல்பாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் இந்த டைரக்ட் டு இன்டைரக்ட் ரொம்பவே உதவியாக இருக்கும். நிறைய வாக்கியங்களை எழுதி பாருங்கள், பேசி பாருங்கள். ஆங்கிலம் உங்கள் கைவசம். நன்றி, வணக்கம்.